பண்ணுங்க. ஆமாமா, வைஃப் பாத்துக்குவாங்க. சத்தியம் ஜெயிக்கும் நாங்க நம்பாம இருக்கலாம். ஆனா நீங்க சத்தியத்தை நம்புறவங்க, பாவ புண்ணியத்தை நம்புறவங்க, நேர்மை ஜெயிக்கும் நம்புறவங்க தைரியமா சத்தியம் பண்ணுங்க சார். சத்தியம்ன்றது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு நம்பிக்கை. சத்தியம் ஒரு மந்திரம் மாதிரி. அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாத. அந்த குற்ற உணர்ச்சி உன காலத்துக்கும் சும்மா விடாத. எங்களுக்கு போனா பிசாத்து 1.5 கோடி, ஆனா உனக்கு என்ன இழப்புன்னு யோசிச்சு பாரு. பொய் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா யார் மேல பொய் சத்தியம் பண்றீங்களோ அவங்கள தான் பாதிக்கும். ஏன் கையெடுத்துட்டீங்க? சத்தியம் பண்ண வேண்டியதானே? இல்ல, இவங்க ஏதோ லூஸ் தரமா பேசுறாங்க. எனக்கு இது ரொம்ப சீப்பா இருக்கு. இதெல்லாம் செய்ய மனசு இல்ல. அப்ப உங்ககிட்ட ஏதோ தடுமாற்றம் இருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. புருஷன் முன்னாடிக்குள்ள ஒளி மறைவே இல்லைன்னு தாசில்தார் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீ மறைக்காம சொல்லு. அவங்கள விடுங்க, நான் கேட்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த பாம்பு போட்டு சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுங்க. அதை இந்த மினிஸ்டரோட தம்பி தான் பண்ணாருன்னு சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? நான் வேணும்னா நீ சொல்ல வேண்டியதை சொல்றேன். நீ ஆமான்னு சத்தியம் மட்டும் சொல்லு. சொல்ல போறீங்களா இல்லையா? சாரி சத்யா. நான் சொல்லிதான் அவங்க வந்து பாம்பு போட்டாங்க. என்ன சொன்னீங்க? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றதா உண்மை. உன் மேல பொய் சத்தியம் பண்ண எனக்கு மனசு வரல. அப்பாடா, தம்பி கடைசியில உண்மையை சொல்லிட்டாரு. பாத்தீங்கல்ல, இதுதான் உண்மை. உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஒளிவு மறைவே இல்லைன்னு சொன்னீங்களே, என்னெல்லாம் மறைச்சிருக்காருன்னு பாருங்க. உங்களுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் உண்மையான அங்கீகாரம் நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் கூழ கும்பிடு போட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் மரியாதை கொடுத்திருப்பாங்க. அந்த மரியாதை தகுதி எல்லாமே உங்க திறமைக்கும் உங்க பெருமைக்கும் உங்க சர்வீஸ்க்கும் கிடைச்சது இல்ல. உங்க வீட்டு மேல நான் பாங் போட்டதா உங்க வீட்டுக்காரர் செட் பண்ண டிராமாவால கிடைச்சது. நீ கிரீன் இங்க்ல கையெழுத்து போடுறேன்னு இவ என்ன ஆட்டம் ஆனா? குடும்பத்துக்கே தாசில்தார் குடும்பம்னு பேர் வந்துருச்சு. எல்லாமே இப்படி ஒரு சீப்பான கேவலமான டிராமா பண்ணி தானே கிடைச்சது. அத புரிஞ்சுக்கங்க தாசில்தார் மேடம். இவ்வளவு கேவலமான வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்கல்ல. தயவு செஞ்சு நான் சொன்னா கேளு, கோவப்படாத. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. வாய மூடுங்க. எனக்கு அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இந்த பதவி உண்மையிலேயே என் திறமைக்கும் தகுதிக்கும் கிடைச்சதுன்னு நான் நம்பல.
ஆனா இப்படி அராஜகம் பண்ணிதான் இவ்ளோ ஆசைப்பட்டு நான் இந்த வேலைக்கு வந்திருப்பேன். சத்யா ப்ளீஸ். எதுவுமே பேச வேண்டாம். எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பதவியில என்ன உட்கார வச்சிருக்கீங்கன்னு பெருமைப்பட்டேன். எல்லாமே கேவலம் இப்படி ஒரு பொய்யான டிராமாவில எனக்கு கிடைச்சிருக்கல. எனக்கு உடம்பே கூசுது. என்ன மனுஷன் நீங்க? சொந்த வீட்டு மேல பாம்பு போடுற சீப்பான யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? அப்ப நீங்க இன்னும் தெரிந்தல. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்குள்ள இருந்த அந்த மிருகத்தனமான மனுஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கான். செஞ்சது கூட நான் மறந்துடுவேங்க. இத்தனை நாள் அது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்லவர் மாதிரி இருந்திருக்கீங்களே. என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. சத்யா என்ன மன்னிச்சிரு. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அந்த நேரத்துல எனக்கு அது தவிர வேண்டாம். எந்த வேலைக்குமே எனக்கு தேவையில்லை. இவ்ளோ அயோக்கியத்தனம் செஞ்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா? சத்யா ப்ளீஸ். உங்க மேல என்ன கண்மூடித்தனமான பாசம் வச்சிருந்தேன். இவங்க சொல்றப்பெல்லாம் கூட நான் நம்பல. ஏதோ பேசுறாங்கன்னு நான் நினைச்சேன். அதை உண்மையாக்கிட்டீங்கல்ல. மூணாவது மனுஷனுக்கு தெரிஞ்ச உண்மை கூட எனக்கு தெரியல. முட்டாள் மாதிரி இந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு என்ன நானே அழகு பார்த்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? ஏன் நியாயம் என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன நியாயம்? அந்த காயத்ரியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக சத்தியத்தையே சாகடிச்சிருக்கீங்க. சத்தியத்தையும் உண்மையும் நம்புற என்னையே இது குழந்தையாக்கி இருக்கீங்க. இப்படி ஒரு கேவலமான நிலைமையில என்ன உட்கார வச்சிருக்கீங்க. இது நியாயமா? நான் இப்ப சொல்றேன், எனக்கு இந்த பதவி தேவையில்லை. எனக்கு இந்த வேலையும் தேவையில்லை. இந்த செகண்ட் என்னோட பதவியை நான் ரிசைன் பண்றேன். தப்போ சரியோ இந்த உண்மை எனக்கு தெரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. சத்யா சத்யா ப்ளீஸ். சத்யா வேணாம். சத்யா சத்யா தயவு செஞ்சு வேணாம். சத்யா ப்ளீஸ் ரிசைன் பண்ண. சத்யா ப்ளீஸ். சத்யா சொல்றத கேளு. சத்யா இனிமே இந்த ஆபீஸ்ல நான் தாசில்தார் இல்ல. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். சத்யா 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 ப்ளீஸ். சத்யா காயத்ரி மேடம், நம்பி சார் லைன்ல இருக்காரு. இந்தாங்க. நம்பி, காய் டார்லிங், ஒரு கிரேட் குட் நியூஸ். அதை சொல்ல தான் நான் உனக்கு இப்போ ஃபோன் பண்ணேன். உன்னோட பிளான் சக்சஸ். இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த செகண்ட் அந்த சத்யா தாசில்தார் இல்ல. அவ சாதாரண பிரகாஷோட பொண்டாட்டி. அப்படியா? சொன்னல, நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? வெரி குட் நம்பி. என்ன காய் இது? அவங்க வீட்டுல இன்னும் 1967 விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. சாதாரண சத்தியம் மேட்ரு இது, சப்ப மேட்ரு இது. அதுக்கு போய் இந்த நடங்க நடக்கிறாங்க. எத்தனையோ விஷயத்துல பெல்ட் அடிச்சவன் அந்த பிரகாஷ். அவன் பொண்டாட்டி தலையில கை வச்சு சத்தியம் பண்றான்னு சொன்ன உடனே அப்படியே ஆடி போயிட்டான். அவங்களோட வளர்ப்பு அப்படி. எது அவங்களோட பிளஸ் பாயிண்டோ அதை வச்சு அவங்கள அடிக்கணும். இப்போ அதே பாயிண்ட வச்சு அவனை அடிச்சு தூக்கிட்டோம்ல. அந்த சத்யா அதுக்கு மேல இருக்கா. ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் அந்த ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு தெரிஞ்சதும் உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டா. சரி, அந்த ப்ரமோஷன் மட்டும் தானே அவன் பண்ண ஃப்ராடு வேலையெல்லாம் வந்தது. நாம அதை மட்டும் வேண்டான்னு சொல்லுவோன்னு அவன் நினைக்கவே இல்லையே. அவளும் அப்படிதான். நியாய நேர்மன்னு பேசிக்கிட்டு வாழ்க்கைய சிக்கலாக்கிக்கிறதுல அவளுக்கு பயங்கர இன்பம். எப்படியோ நம்ம வேலை நடந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த மினிஸ்டர் தம்பி இந்த விஷயத்துல நம்ம கூட ஒத்து போவான்னு எப்படி கணிச்ச? அவன் என்ன பெரிய லட்சியவாதியா? அவனுக்கு எப்ப வேணுமோ அப்ப வெக்கம் மானம் எல்லாம் பார்க்காம தன்னால வந்து கூட சேர்ந்துப்பான்.
அவன் அண்ணன் மாதிரி தான் அவனும் அரசியல்வாதி தானே, அதான் அவனையும் கூட சேர்த்துக்க சொன்னேன். பழி வாங்கிட்டோன்னதும் மினிஸ்டர் தம்பிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இனிமே தேவைப்பட்ட அவனை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அவன மாதிரி ஆளெல்லாம் எப்ப யூஸ் பண்ணிக்கணுமோ அப்பதான் யூஸ் பண்ணிக்கணும். உனக்கு செம்ம பிரெயின் டார்லிங். உண்மையிலேயே யாரை எப்போ எங்க அடிச்சா விழுவாங்கன்னு உனக்கு பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகளாம் உங்ககிட்ட வந்து பாடம் படிக்கணும். ரியலி கிரேட். பிளான் பண்றது கூட ஈஸி தான், ஆனா அத கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணுமே. அந்த விதத்துல உங்களோட வேலை அபாரம் நம்பி. அந்த சத்யா கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டோம், பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறோங்கிற திமிர்ல என்ன அதிகாரம் பண்ணா, இப்போ தூக்கிட்டோமே. அது வரைக்கும் சந்தோஷம். அவளை இவ்வளவு ஈஸியா அட்டாக் பண்ணி ஜெயிக்கலான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது டார்லிங்? எல்லாத்துக்கும் சரியான டைம் சந்தர்ப்பம் வரணும்ல. இப்ப அது கிடைச்சது, பயன்படுத்திக்கிட்டோம். அவளை வேலையை விட்டு வெளியில அனுப்பியாச்சு. கவர்மெண்ட் ஆபீசருங்கிற அகம்பாவம் எல்லாம் இனிமே அடங்கிடும். அது போதும் நம்பி. நீ சொல்றது இதுல கிடைச்ச மெயின் எஃபெக்ட். ஆனா கூடவே ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கு டார்லிங். என்ன சொல்றீங்க? முக்கியமா இந்த விஷயத்துல அவன் பேச்சை மீறி அவ ரிசைன் பண்ணிருக்கான். நிச்சயம் அவங்களுக்குள்ள இது சம்பந்தமா சண்டை வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரகாஷ் இத சும்மா விட மாட்டான். ஏன் ரிசைன் பண்ணனு கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணுமா. அவன் தில்லாலங்கடி வேலை பார்த்து வாங்கி கொடுத்த ப்ரமோஷன் இல்லையா, நிச்சயம் அவங்களுக்குள்ள பெரிய சண்டை ஆரம்பிச்சிருக்கும். ஹே, அப்போ அந்த சண்டையை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது டார்லிங். பண்ணணும் நம்பி, ஆனா அதை ஜாக்கிரதையா பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இடையில பல சண்டைகளை நான் மூட்டி விட்டுருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு அந்யோன்யம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவங்க எப்படியாவது சேர்ந்துருவாங்க. இந்த தடவை அப்படி விடக்கூடாது. வெரி குட். இந்த தடவை பிரிச்சா நிரந்தரமா பிரிச்சிடணும்னு சொல்ல வராதானே? ஆமா. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சண்டையும் குறைஞ்சிராம பாத்துக்கணும். அப்பப்ப அதை ஊதி விட்டுக்கிட்டே இருந்தா போதும். ஆனா அது செய்யதான் அவங்க வீட்டுக்குள்ள இப்ப நமக்கு ஆள் இல்லாம போச்சே. ஆமால, இப்ப அந்த ராஜு கூட நம்ம பக்கம் இல்லையே. அந்த வீட்டுக்குள்ள எனக்குன்னு ஒரு ஹோல்டு இருந்தா இந்நேரம் அவங்கள பிரிச்சே வச்சிருக்கலாம். எப்பவுமே அந்த வீட்டுக்குள்ள எனக்குன்னு ஒரு கையால் வச்சிருப்பேன். இந்த தடவை அது மிஸ் ஆயிடுச்சு. வினோவை யூஸ் பண்ண முடியாதா? யார நம்பினாலும் அந்த பிரகாஷ் வினோவை நம்பவே மாட்டான். அது ரொம்ப ரிஸ்க். பக்கத்துல வினோ இருக்காளா? ஆமாமா, அப்போத்துல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. கொடுக்கட்டுமா? ஸ்பீக்கர்ல போடுங்க நம்பி. பேசு டார்லிங். அக்கா. வினோ, ஜெய்ஹிந்த் விலாஸ்ல என்ன நடக்குது? ஐயோ அக்கா, அதை ஏன்கா கேக்குற? ஒரே கோலாகலம் கொண்டாட்டமா இருக்குக்கா. எனக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. குமார் மாமா கல்யாண ஏற்பாடெல்லாம் ஜகஜோதியா நடந்துட்டு இருக்குக்கா. வீடு வீடா பத்திரிக்கை வைக்கிறது என்ன, கோயிலுக்கு போறது என்ன, அந்த அகிலாவும் அவரும் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்கக்கா. அதை பார்த்தாலே என் நெஞ்செல்லாம் பதறதுக்கா. சீக்கிரம் எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்க்கா. அதுக்கு எதுக்கு நீ பதற? அது இல்ல நம்பி சார், அந்த குடும்பத்துல எதுவும் நல்லது நடந்துடக்கூடாதுன்னு அக்கா ஃபீல் பண்ணுவாள்ல, அதனாலதான் நான் பதட்டப்பட்டு சொன்னேன். அக்கா, அதை தடுத்தே ஆகணும்க்கா, இல்லைன்னா நான் வயிறு எரிஞ்சு அப்படியே செத்துருவேன்க்கா. அதை தடுக்கணும்னா நான் வெளியில வரணுமே. நம்பி, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நாளைக்கு மறுநாள் கோர்ட்ல ஹியரிங், ஞாபகம் இருக்குல்ல? அது லாயர் கிட்ட பேசிருக்காங்க டார்லிங். பணத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது வெளியே எடுத்துடணும்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. யூ டோன்ட் வரி. இங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியல. என்னோட மன வலிமைய இந்த ஜெயில் சோதிச்சு பாக்குது. எல்லாத்துக்கும் மனசு ஏங்குது. சாதாரண ரசம் சோறா இருந்தாலும் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும், நிம்மதியா சுடுதண்ணி வச்சு குளிக்கணும்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இப்ப ரொம்ப பெருசா தெரியுது. நாளை மறுநாள் நான் வெளியில வரலனா நான் ரொம்ப உடைஞ்சு போயிடுவேன். புரியுது டார்லிங். சிட்டிலேயே பெரிய வக்கீல தான் நான் வர வச்சிருக்கேன். அவரால் நிச்சயமா உன்னை வெளியே எடுத்துட முடியும். என்னோட நிலைமைய சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. நாளை மறுநாள் சாயந்தரம் பொழுது சாயறப்போ நான் வீட்டுல இருக்கணும். நம்ம வீட்டுல நான் நிம்மதியா தூங்கணும், வாய்க்கு ருசியா சாப்பிடணும், வெளி உலகத்தை நான் கண்ணால பாக்கணும். அதை எப்படியாவது செய்யுங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா டார்லிங்? கவலையே படாத. நீ நினைச்ச மாதிரி நாளைக்கு கண்டிப்பா நடக்கும். போனை வச்சிருவா.
உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். பாத்துக்கோங்க. போனை வச்சிடுறேன். ஓகே. சார், நாளைக்கு மறுநாள் அக்கா கண்டிப்பா வெளியில வந்துருவாள்ல, அந்த நேரத்துல நிச்சயமா நான் இங்க இருக்கணும். நான் இப்ப கிளம்பட்டுமா நம்பி சார்? வரேன். சார், வக்கீல் ஜாமீன் கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன உண்மையா சொல்ல முடியும்? நாளைக்கு காயத்ரி எப்படி சந்திக்க போறேன், எப்படி அவன் முகத்துல முடிக்க போறேன்னு எதுவுமே தெரியல. அப்பா, லிஸ்ட்ல இருக்கிற பாதி பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தாச்சு. இன்னும் பாதி பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல முடிச்சிடலாம். சரி, முக்கியமா யார் வீட்டுக்கு நானும் அம்மா வரணும்னு சொல்லி நாங்க வரோம். ராகினி வீட்டுக்கு தான் வச்சாச்சுப்பா. அப்புறம் என்ன, இனி யார் வீட்டுக்கும் நீங்க வர வேணாப்பா, நாங்களே பாத்துக்கிறோம். என்னப்பா, நீயும் அகிலாவும் நாள் முழுக்க பத்திரிக்கை கொடுத்திருக்கீங்க. நல்லபடியா பேசுனீங்களா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்மா. நீங்க கொடுத்தது நல்ல ஐடியா தான். நாங்க 2 பேரும் ஒன்னா பத்திரிக்கை வைக்க போனதுனால தான் நிறைய பேசிக்கிட்டோம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நல்லதுடா, ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். நிறைய வீட்டுல ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசுக்கு ஒரு தடவை பேசுறதுனால தான் பிரச்சனையே வருது. என்னம்மா நேரங்கட்ட நேரத்துல வர? உடம்பு சரியில்லையா? என்னம்மா நீ மட்டும் வர, பிரகாஷ் வரல? மாமா, இனிமே நான் கவர்மெண்ட் சர்வன்ட் கிடையாது. என் தாசில்தார் பதவியை நான் ரிசைன் பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? ராஜினாமா பண்ணிட்டியா? எதுக்கு? பொய்யும் பித்தலாட்டமோ தாங்க முடியாம தான் மாமா நான் ரிசைன் பண்ணிட்டேன். இந்த வேலை என் தகுதி கிடைச்சதே கிடையாது. ஏமாத்தினதுனால கிடைச்சதுன்னு தெரிஞ்சது. அதனாலதான் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் மாமா. என்ன சத்யா இவ்வளவு ஈஸியா சொல்ற? பிரகாஷ் எங்க? அவர் இன்னும் கவர்மெண்ட் சர்வன்ட் தான். அது அவரோட தகுதி கிடைச்ச வேலை தான். நான் மட்டும்தான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்னம்மா இது? தலையும் புரியாம வாலும் புரியாம இருக்கே. என்னதான் நடந்துச்சு சொல்லு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு அந்த நம்பியும் அந்த மினிஸ்டரோட தம்பியும் வந்துருந்தாங்க. நான் சொல்லிதான் அவங்க வந்து பாம்பு போட்டாங்க. சத்யா, சத்யா. நான் தான் ஆளை செட் பண்ணி பாம்பு போட வச்சேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அத்தை. அதுக்கப்புறம் தான் நான் என் வேலையை ரிசைன் பண்ணேன். ஏம்மா, அவன் இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டியாம்மா? கேட்கல அத்தை. அது அவசியம்னு எனக்கு தோணல. நீ அவசரப்பட்ட சத்யா. கவர்மெண்ட் ஜாப்னா அவ்வளவு ஈஸியா கிடைக்கிற விஷயமா? இந்த வேலைக்காக நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, போராடி இருப்பீங்க. நீ பச்சை இங்களை கையெழுத்து போடக்கூடாதுன்னு அதை தடுக்கிறதுக்காக அந்த தொடப்பக்கட்டை எவ்வளவு எல்லாம் டார்ச்சர் கொடுத்துருப்பா. அதையெல்லாம் முறியடிச்சு தானே அந்த இடத்துல அவன் உட்கார வச்சான். அதை போய் இப்படி ஈஸியா எடுத்து வந்திருக்க. அவன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாமா. நீ அவசரப்படாம அவங்கிட்ட கேட்டிருக்கணுமா? எவ்வளவு பெரிய பதவி, தாசில்தாருங்கிறது தாலுகாவுக்கே கலெக்டர் மாதிரி. அத பட்டுன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டியம்மா. அத்தை, இனிமே டைம் கேட்கறது, ரீசன் சொல்றது எதுவுமே தேவையில்ல அத்தை. அது தப்பான வழியில கிடைச்ச ப்ரமோஷன். என் திறமைக்கு கிடைச்ச பதவின்னு நினைச்சிட்டு இருந்ததே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு சதியால தந்திரத்தால எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குன்னு நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணது தப்போன்னு தோணுது சத்யா. இல்ல மாமா, இது சின்ன விஷயம் இல்ல. காயத்ரி என்னை அவமானப்படுத்தினதை விட இதுதான் எனக்கு பெரிய அவமானம். அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதே எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. அதான் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். சரிம்மா, வேலையை விடணும்னு முடிவு பண்ணா அது உடனே செய்யணுமா? ஒரு நாள் ஆற போட்டு யோசிச்சு முடிவு பண்ணிருக்கலாம்ல. அத்தை, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் எடுத்தது சரியான முடிவுன்னு நம்புறேன். பிரகாஷ் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதும் எனக்கு வந்த துக்கத்துக்கு அளவே கிடையாது. எங்க அப்பா இறந்தப்போ நான் எவ்வளவு வேதனை அனுபவிச்சேனோ அதே வேதனையை இன்னைக்கு நான் அனுபவிச்சேன். அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு லேசா இருக்கு. என்னால இன்னும் இந்த அதிர்ச்சியை ஜீர்ணிக்க முடியல சத்யா. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் மாமா, ஆனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மாமா. நீ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்திருந்தாலும் நீ இப்ப எடுத்ததுதாம்மா சரியான முடிவு. எப்ப நம்ம தகுதிக்கும் திறமைக்கும் கிடைக்காம தந்திரத்தினால ஒரு பதவி கிடைச்சதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே அதை தூக்கி போடணும்னு முடிவு எடுத்த பாரு. அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டான்னு முடிவு எடுத்தியே. இதுதாம்மா உன் தன்மானத்துக்கு சரியான உதாரணம். என்னப்பா பேசுறீங்க? அதுக்காக கவர்மெண்ட் ஜாபே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தது நியாயம்னு சொல்றீங்களா? ப்ரமோஷன் வேணா வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல மாமா, என்னால அந்த மாதிரி எல்லாம் நின்னு நிதானமா யோசிக்கவே முடியல. எனக்கு அந்த இடத்துல நிக்கவே பிடிக்கல.
ப்ரமோஷனுக்காக இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் பொய் சொல்லணும். அதனாலதான் இந்த வேலையை வேண்டாம் ரிசைன் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் நான் செஞ்சிருக்கேன். வெரி குட். நீ செஞ்சதுதாம்மா சரி. இனி சத்யா கிட்ட இது விஷயமா யாரும் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். நீ மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் வச்சுக்காதம்மா. நிம்மதியாரு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் மாமா. என்னடா இது, இவ பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு வந்துட்டா, இவரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு. பிரகாஷ் என்ன நினைப்பா? அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். தெரியலமா, ஆனா இதுவும் அந்த தொடப்பக்கட்டையோட வேலையா இருக்கும்னு நினைக்கும் போது தான் எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது.